பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு ஒரு பேஷண்ட் இருந்தாரு. அவருக்கு நான் ஆப்ரேட்டும் பண்ணிட்டேன் இன்ஃபெக்ஷன் இருந்ததுனால. ஆனா அந்த புண்ணு வந்துட்டு கிளீனா இருந்தும் அது ஆறி வரல. ஒரு 4 வாரம் ஆச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பார்த்தேன். என்னதான் சார் நீங்க டெய்லி சாப்பிடுறீங்க, புண்ணு ஆறுற மாதிரி ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். நான் நைட்டு 8:30க்கே சாப்பிட்றேன் டாக்டர், அதனால காலையில எந்திரிக்கும் போது எனக்கு ரொம்ப பசிக்குது, அந்த மாதிரி ரொம்ப பசிக்கும் போது டீயும் பிஸ்கெட்டும் சாப்பிட்டுறேன். அதுக்கப்புறம் மத்தியானம் ஒரு 12-1 மணிக்கு லஞ்சு சாப்பிட்றேன். என்ன லஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டா, ரைஸ் சாப்பிட்றேன், கொஞ்சம் காய்கறிங்க சாப்பிட்றேன், சாம்பாரோ ரசமோ என்ன இருக்கோ அதை சாப்பிட்றேன். ஈவினிங் டைம்ல ஒரு காஃபி குடிக்கிறேன், சுகர் ஃப்ரீ போட்டு காஃபி குடிக்கிறேன், ஏன்னா சுகர் ஜாஸ்தி ஆகக்கூடாது இல்ல. அண்ட் நைட் டைம்ல வீட்டுல என்ன இருக்கோ அதை சாப்பிட்றேன், ஒரு 2-3 சப்பாத்தி சாப்பிடுவேன், இல்லாட்டி 3 இட்லி சாப்பிடுவேன் அப்படின்னாரு. மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்துட்டு ஒரு பேஷண்ட் கிட்டே நம்ம போய் கேட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், டயபெட்டிக் ஃபுட் இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டு பார்த்தா அவங்க ட்ரெஸ்ஸிங் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டுக்கணும்னு சொல்லுவாங்க, சர்ஜரி கூட பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஆனா டயட்டை பத்தி அவங்களும் இக்னோர் பண்ணிடுவாங்க. அன்பார்ச்சுனேட்லி நிறைய டாக்டர்ஸும் இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ டயட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு முக்கியமான காம்பனன்ட் ஆஃப் டயபெட்டிக் ஃபுட் மேனேஜ்மெண்ட். டயபெட்டிக் ஃபுட் புண்ணு ஏற்படுற பேஷண்ட்ஸ்க்கு டயட் வந்துட்டு அவங்களோட சர்ஜரி அண்ட் ட்ரெஸ்ஸிங்ஸ் அளவுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எஸ்பெஷலி இந்தியன் பாப்புலேஷன்ல ஆசச்சே ஹெல்தி பாப்புலேஷன்லேயே டயட்டுங்கிறது டேக்கன் ஃபார் கிராண்டட். டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்னா கேட்கவே வேண்டாம். அவங்க நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் டயட்டை சுற்றி வச்சுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேஷண்ட்ஸே ஃபிஷ் சாப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்பாங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்லியிருப்பாங்க, உனக்கு புண்ணு இருக்கு, காயம் இருக்கு, அதனால ஃபிஷ் சாப்பிட்டேன்னா வந்துட்டு உனக்கு அரிப்பு ஏற்படும், அலர்ஜி வரும், புண்ணு ஆறாது. அதே மாதிரி வந்துட்டு கேலரிஸ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணணும், கார்போஹைட்ரேட்ஸே சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது என்ன நடக்குது அப்படின்னா ஹைப்போகிளைசீமியாக்கு போயிடுறாங்க பேஷண்ட்ஸ். சுகர்ஸ் கம்மியாயிடுது. சுகர்ஸ் கம்மியாகிறது புண்ணுக்கு நல்லது கிடையாது. அண்ட் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு டயட் யாருமே எடுத்துக்கிறது கிடையாது. ஸோ என்னெல்லாம் விஷயங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முக்கியமான ஃபர்ஸ்ட் நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா ஹை சுகர்ஸ் லோ சுகர்ஸ் ரெண்டு எக்ஸ்ட்ரீமுக்குமே போகக்கூடாது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் வேண்டாம். கண்டிப்பாக நீங்கள் ரைஸ் ஈட்டிங் பாப்புலேஷனாக இருக்கீங்கன்னா ரைஸ் சாப்பிடலாம். இல்லை நீங்கள் வந்துட்டு கோதுமையில பண்ண சப்பாத்தி தான் சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடலாம், மில்லட் சாப்பிடுவீங்கன்னா சாப்பிடலாம். பட் எல்லாத்தையோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா போர்ஷன் கண்ட்ரோல். ஸோ ஒரு தட்டு நிறைய ரைஸ் வச்சுட்டு காய்கறி, சாம்பார், ரசம் இதெல்லாம் எத்தனோடு சாப்பிட்டோம்னா இட் இஸ் கோயிங் டு பி அ பாயிண்ட்லெஸ் டயட். ஸோ நம்ம சாப்பிட்ற டயட்ல கார்போஹைட்ரேட்ஸோ மில்லட்ஸோ வாட் எவர் இட் இஸ் அது இருக்கலாம், பட் அது அளவா இருக்கணும். அதோட சேர்த்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு 3 மீல்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னா அந்த 3 மீல்ஸ்லயுமே நம்ம ப்ரோட்டீனை இன்கார்பரேட் பண்ண ட்ரை பண்ணணும். ப்ரோட்டீன்னு பார்க்கும்போது நான் வெஜிடேரியன்ஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. எக் சாப்பிடலாம், ஃபிஷ் சாப்பிடலாம், சிக்கன் சாப்பிடலாம். யூஸ்வலாக மட்டன் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்க சொல்லுவோம். வெஜிடேரியன்ஸ்ன்னு பார்க்கும்போது எக் சாப்பிட்றவங்க இருக்காங்க அப்படின்னா எக்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கிறது வில் பி த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன். அதை தவிர பன்னீர் ஆர் சோயா இதெல்லாம் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இது எதுவுமே சாப்பிட முடியாத பேஷண்ட்ஸ்க்கு நாங்கள் வந்துட்டு ப்ரோட்டீன் வந்துட்டு பவுடராக அட்வைஸ் பண்ணுவோம் ஆஸ் அ காம்ப்ளிமெண்ட். பட் டயட்ரி ஃபார்ம் ஆஃப் ப்ரோட்டீன் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதை விட பெஸ்ட்டு வேற எதுவுமே கிடையாது. ஸோ கார்போஹைட்ரேட்ஸ் பார்த்தோம், ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம். இதை விட முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ். wound ஹீலிங் அப்படிங்கிறது வரும்போது இட் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் ப்ராசஸ். ஸோ இதுக்கு நிறைய வகையான சத்துகள் தேவைப்படுது. ஸோ நம்ம ஈஸியாக மிஸ் பண்ணக்கூடிய விட்டமின் சி, விட்டமின் ஏ, ஜிங்க் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் when it comes to diabetic foot ulcers. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ்க்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கறதோட, ப்ரோபயோட்டிக்ஸ் கொடுக்கறதோட விட்டமின் சி சப்ளிமெண்ட்ஸ் நம்ம கொடுப்போம். அண்ட் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு விட்டமின் டி டெஃபிஷியன்சியும் இருக்கும். ஸோ அவங்களுக்கு விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸும் நம்ம கொடுப்போம். இதை தவிர டயட்லையும் அவங்க எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். அண்ட் ரொம்ப நாள் காயம் இருக்கிற பேஷண்ட்ஸ்க்கு என்ன ஆயிடும் அப்படின்னா அவங்களுக்கு அனீமியா ஆஃப் கிரானிக் டிசீஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் அவங்களுக்கு ஏற்படுது. எதனால அப்படின்னா புண்ணு இருக்கிறதுனாலே அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட ஹீமோகுளோபின் லெவல்ஸ் ட்ராப் ஆகும். அண்ட் இந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு மல்டிபிள் ப்ரொசீஜர்ஸ், மல்டிபிள் டைம்ஸ் கிளீனிங்லாம் தேவைப்படும். ஸோ ஒரு தடவை நம்ம பண்ணும்போது அவங்களுக்கு பிளட் லாஸ் ஏற்படும். ஸோ பிளட் லாஸ் ஏற்பட்டது அப்படின்னாலே அனீமியாவுக்கு அவங்க தள்ளப்படுறாங்க. அண்ட் நிறைய பேர் எஸ்பெஷலி யுவர் வெஜிடேரியன்ஸ் விட்டமின் B12 டெஃபிஷியன்சி அவங்களுக்கு ஏற்படுது. ஸோ விட்டமின் B12 டெஃபிஷியன்சினாலேயும் அவங்களுக்கு அனீமியா ஏற்படுது. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம ரெப்ளனிஷ் பண்ணால் மட்டும்தான் இந்த wound ஹீலிங் ப்ராசஸ் கரெக்டாக நடந்து அந்த காயம் கரெக்டாக ஒரு 3 to 4 வீக்ஸில் ஆறி வரும். அப்படி இல்லைன்னா இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு கெட் டிலேட். ஸோ நீங்கள் எப்படி ஒரு மாடல் டயட் வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் ஆஃப் த டேல வந்துட்டு யூ கேன் ஸ்டார்ட் வித் பாயில்ட் எக்ஸ். நீங்கள் எக் ஈட்டிங் பாப்புலேஷனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 or 3 பாயில்ட் எக், அதோட எக் ஒயிட்டை மட்டும் சாப்பிட்றது,
along with ஒரே ஒரு whole egg along with the yolk அது சாப்பிட்டீங்க அப்படின்னா that itself gives a good breakfast beginning for you. ஸோ நீங்கள் எக்கு சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா ப்ராபப்ளி நீங்கள் ஒரு 2 இட்லி அலாங் வித் சாம்பார், அந்த சாம்பாரில் நிறைய வெஜிடபிள்ஸ் என்னெல்லாம் முடியுமோ அதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். மிடில் ஆஃப் த டேல கண்டிப்பாக பசிக்க தான் செய்யும், போர் அடிக்கும், ஒரே இடத்துல உட்கார சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஈஸியாக கிடைக்குதே அப்படிங்கிறதுக்காக பிஸ்கெட்டு, டீ இந்த மாதிரிலாம் சாப்பிடாதீங்க. அந்த மாதிரி டைம்ல நட்ஸை இன்க்ளூட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அண்ட் தெர் ஆர் லாட் ஆஃப் சீட்ஸ், பம்கின் சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி நிறைய சீட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க டயட்ல இன்க்ளூட் பண்ணும்போது உங்களோட ஜிங்க் லெவல்ஸ் வந்துட்டு பெட்டர் ஆகும். ஸோ சப்ளிமெண்டா எடுக்கிறதோட சேர்த்து இந்த மாதிரி சீட்ஸாவும் நீங்க எடுக்கும்போது wound ஹீலிங்க்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் மத்தியான டயட்லயும் எக் சாப்பிட்றீங்க அப்படின்னா எக்கு கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஆர் யூ கேன் இன்க்ளூட் ஃபிஷ் ஆர் சிக்கன் ஃபார் யுவர் டயட் மத்தியான வேளையில. இல்லை வெஜிடேரியன்ஸா இருக்கீங்க அப்படின்னா ரைஸோ இல்லை சப்பாத்தியோ அதோட சேர்த்து பன்னீர் எடுத்துக்கலாம், சோயா எடுத்துக்கலாம். அண்ட் சாம்பார் வந்துட்டு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு, இல்லை தால் நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஈவினிங் டைம்ல நிறைய பேர் இந்த சுகர் ஃப்ரீ போட்டு காஃபி சாப்பிட்றது, இல்லை நாட்டு சக்கரை போட்டு காஃபி சாப்பிட்றது, இந்த மாதிரி ஹேபிட்ஸ் அவங்களுக்கு இருக்கும். என்ன மிஸ்கன்செப்ஷன்னா சுகரை விட நாட்டு சக்கரை பெட்டர், சுகரை விட கருப்பட்டி பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட்ல தாட் எல்லாருக்கும் ஃபிக்ஸ் ஆயிடுது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இது எல்லாமே ஒன்று தான். அதோட கிளைசிமிக் இண்டெக்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாமே தவிர எல்லாமே இஸ் கோயிங் டு கெட் கன்வெர்டட் இன்டு சுகர் ஒன்ஸ் இட் கோஸ் இன்சைட் த பாடி. ஸோ சுகர் ஃப்ரீ ஆர் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆல்டர்னேட்டிவ்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு சுத்தமாக சுகரே எதுவும் ஆட் பண்ணாமல் உங்களால் காஃபி டீ குடிக்க முடியுது அப்படின்னா தட் வில் பி த பெஸ்ட் திங் டு டூ. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு கிளாஸ் ஆஃப் மில்க் நீங்கள் எடுத்துக்கலாம் அலாங் வித் நட்ஸ் ஆர் சீட்ஸ் ஆர் சாலட் மாதிரி ஏதாவது பண்ணி சாப்பிடலாம் ஆர் சுண்டல் சாப்பிடலாம். அண்ட் நைட் டைம் அகெயின் ட்ரை டு இன்க்ளூட் ப்ரோட்டீன் இன் யோர் டயட். எல்லா மீல்லையுமே வந்துட்டு ப்ரோட்டீனுங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ நைட் டைமில் சாப்பிடும்போது ப்ராபப்ளி பன்னீர் ஆர் எக் ஆர் சோயா அந்த மாதிரி இன்க்ளூட் பண்ணிக்கலாம் அலாங் வித் சப்பாத்தி ஆர் 2 இட்லி அந்த மாதிரி சாப்பிடலாம். ஸோ இந்த நடுவில் வந்துட்டு ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டீங்கன்னா நீங்கள் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு டேப்லெட் போட்டு உங்களோட சுகர்ஸ் எல்லாம் வந்துட்டு கண்ட்ரோலாக வச்சுக்கிறது பயனே இல்லாமல் போயிடும். ஸோ ஒவ்வொரு மீல்லையும் ப்ரோட்டீன் இருக்கா, வெஜிடபிள்ஸ் இருக்கா அப்படிங்கிறத பாருங்க. அண்ட் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் அப்படின்னா போதுமான அளவுக்கு தண்ணி குடிக்கிறீங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஏன்னா டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் வெளியில போகக்கூடாது, வீட்லேயே அந்த அளவுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்டிவிட்டி லெவல்ஸ் டெஃபினட்டாக கம்மியாகும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வீட்லேயே இருக்கும்போது அவங்களுக்கு அந்த தாகம் அப்படிங்கிற சென்சேஷன் இருக்காது. பட் ஆனால் பாடிக்கு வூண்டை ஹீல் பண்ணுறதுக்கு தண்ணிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அதனால ஹைட்ரேஷனும் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டயபெட்டிக் ஃபுட் பேஷண்ட்ஸ் என்ன மாதிரி டயட் அடாப்ட் பண்ணலாம் ஃபார் த wound to heal அப்படின்னு பார்த்தோம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, ஆன்சர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்கறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.